காட்டு மொக்க படம், கேவலமான படம். முதல்ல 2 நாள் இந்த படம் தாண்டுதான்னு பாருங்க. செம காண்டாயிட்டம் ப்ரோ. கமர்ஷியல் எலிமெண்ட்னு இல்லை ப்ரோ, காண்டா ஒரு எலிமெண்ட் தான் அதிகமாக இருக்குது ப்ரோ. எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ, விடுங்க ப்ரோ. சார் இது மகுடம்னு சொல்லாதீங்க, மொக்க படம்னு வேணா சொல்லுங்கய்யா. அப்படி தான் இருக்குது உள்ள படம். ஓப்பனாக சொல்லணும்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், புரியுதுங்களா இல்லையா? படம் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஸ்டோரி ரைட்டிங்கே மிஸ் ஆகுது. இந்த படத்தில் எதுவுமே ப்ராப்பராக சரியாக இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது உள்ள. என்ன சொல்கிறதுனாக்கா, படத்தோட ரைட்டிங், அதாவது படத்தோட கதை என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, அதாவது ஒரு விஷால் இருக்கார் ஸ்டார்டிங்கில் நம்ம காட்டுறது, அவருக்கு வந்து கார் வாங்கணுன்றது தான் அவரோட இதுவாக இருக்குது. ஏன்னா அவர் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ கார் எப்படி அங்கே வாங்க போகிறீங்கன்னாக்கா, அந்த கார் வாங்குற இடத்துல அவ்வளோ ஒரு லேக்கான ஒரு சீன்ஸ் போகிறாப்புல, ஷோரூமாக போய் காரை பார்க்குறாப்புல, காரை ஓட்டி பார்க்குறாப்புல, அங்கே ஏதோ ஷோரூமில் அசிங்கப்படுத்துகிறாங்க. வராரு, கையில் 4 லட்ச ரூபா பணத்தை வச்சிருக்காரு. ஆனால் பார்த்தா அடுத்த சீன்லேயே BMW கார் வாங்கிட்டு வராரு. எப்படின்றது நமக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. 4 லட்ச ரூபா காரை வச்சுட்டு 6 லட்ச ரூபா கார் எப்படி வாங்கினாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு லேக்கான சீனா. அடுத்து ஒரு டீ கடை சீன் அவ்வளோ அபத்தமாக இருக்கும். அந்த மாதிரி ஊருப்பட்ட சீன் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். BMW கார் வாங்குறாராமா, அந்த காருக்கு கிட்ட அந்த கார் வச்சிருக்க ஓனர், பழைய ஓனர் மேலே ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனை ஒரு பின் தொடர்ந்து வருதாம்மா. அதனால் அப்பா வராராமா, அப்பா பேர் லிங்காவாம். சரி, அவர் என்ன பண்ணாராக்கா, ஒரு பெரிய டான் அப்படிங்கிறாங்க. சரி, டான் ஆகிறதுக்கு என்ன பண்ணாராக்கா, ஒன்றும் பண்ணல, ஒரு மீன் வெட்டுற அஞ்சலி பின்னாடி சுற்றிட்டு இருக்காப்புல, அது கேட்டால் டானுங்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு பாட்டுக்கிட்டெல்லாம் போட்டு மார்க்கெட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓரளவு ஒத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா படத்தில் எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. துஷாரா 2-3 சீனில் போட்டு தள்ளிடுறாங்க, அஞ்சலியும் போட்டு தள்ளிடுறாங்க. அஞ்சலி வர போர்ஷன் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல வச்சுக்கோங்க. படத்தில் லவ் சீக்வன்ஸ் கேவலமாக இருக்குது. படத்தில் வர ஃபைட் சீன் ஒரு 4000 ஃபைட்டுக்கு மேலே வர மாதிரி இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்குது, எதுவுமே நல்லா இல்லை, அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இல்லைனா கூட உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வெளில வந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். இந்த படம் ஓடி வந்துடும் நம்ம கிளைமேக்ஸில். அவ்வளோ ஃபைட்டு, திடீர்னு ஒரு சீனில் 1000 லேடிஸ் வராங்க, எங்கேருந்து வராங்கன்னு கேட்டால் தெரியல, திடீர்னு வந்து நிற்கிறாங்க. அவ்வளவு சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. படம் காட்டு மொக்க படம், கேவலமான படம். என்னை விட்டுருங்க, பொதுமக்கள் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ரொம்ப மோசமாக இருக்குது. திசன் டைரக்ஷன் பண்ண வேண்டாம், அவர் நடிக்கவே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது அவங்க விஷாலோட டீம்லேருந்து வராங்க, மூவி டீம்லேருந்து, படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், படத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காங்கன்றாங்க. நீ படத்துக்கு கஷ்டப்பட்டதுக்காக நான் காசு கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். மக்கள் வந்து பார்த்துட்டு இவன் நல்லா இருக்கு, நான் படம் கேவலமாக இருக்குன்னு என்ன கை ஊற்றிட்டு போக மாட்டாங்க. நான் கேட்குறேன், படம் நான் காசு கொடுத்து பார்க்குறேன், ஆனஸ்ட்டாக எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறேன். நான் இதுக்கு மேலே வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? இந்த படத்துக்கு முதல்ல 2 நாள் இந்த படம் தாண்டுதான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் ஏமாற்றத்தெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் உங்க ஒருத்தருடைய ஒப்பீனியனால மற்றவங்களுடைய மைண்ட் தாட்டை வச்சு பார்க்க வேணான்ற என்ன வந்துருமா? தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன், நல்ல படம் வந்தால் தாராளமாக பாருங்கள், தப்பு கிடையாது. இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணாதீங்க, கேவலமாக இருக்குது. உங்கள் ஆசையை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு வீக்கெண்டு ஃபேமிலியோட போய் படத்தை பார்த்தா எவ்வளோ செலவாகும் தெரியுமாயா? அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இவ்வளோ கொண்டு போய் போடுறீங்களேன்ற அந்த இதில் தான் சொல்கிறேன். வேணா நீ பார்க்கணும், பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு, நீ இல்லை எனக்கு ஒரு எதுக்காக எல்லாரும் நீ எதுக்கு மைக்க நீட்டுறீங்க, நீங்கள் எதுக்கு மைக்க நீட்டுறீங்கன்னா, யாருன்னா ஒருத்தர் உண்மையை சொல்லுவான்றதுக்காக மைக்க நீட்டுறீங்க. நம்ம பார்த்துட்டு வந்து நம்ம ஒப்பீனியனை சொல்கிறோம். அதுக்கு மேலே நான் பார்க்க போகிறேன்னா பாரு, இல்லைப்பா வேணாம்ப்பா, இதை நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், OTTயில் பார்க்கலாம்னா கூட பார்த்துட்டு போ. அதுக்காக நாங்கள் சொல்ல வரோம். நாங்கள் மற்றபடி யாரும் இங்கே மேனிப்புலேட்லாம் பண்ணல. DC படம் நல்லா இல்லைன்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க, அதனால் மக்கள் பார்க்காம இருந்தாங்களா? 4 நாள் 50 கோடி கலெக்ஷன் சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நல்ல படம் கண்டிப்பாக ஓடும், கண்டிப்பாக, அதில் மாட்டு கருத்தே இல்லை. படம் நல்லா இல்லை, கண்டிப்பாக யார் நல்லா இருக்குன்னு என்ன தான் விட்டு போட்டாலும் ஓடாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டேவே நெகட்டிவ் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட் டே இல்லை, 100 நாள் கழிச்சு கூட நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு என்ன நம்ம இப்போ ஃபஸ்ட் டே சொல்கிறோம், செகண்ட் டே சொல்கிறோம், என்ன இருக்குது? நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வேறு என்ன பண்ணுவாங்க? நல்லா இல்லை சார். விஷாலோட ஆக்டிங் நல்லா தான் சார் இருக்கும். அதனால் அவர் நடிக்கிறதால இத்தனை படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பெல்லாம் ஓகே சார். படத்தை வந்து பார்க்குறது ஒருத்தர் நடிச்சிருக்காருன்றதுக்காக பார்க்க மாட்டோம் சார். அது நாங்கள் மிஸ்டர் பீனை பார்த்துட்டு போட்டு போயிடுவோம் சார். நாங்கள் இந்த படத்தை பார்த்தோன்னா கதை என்ன சொல்கிறாங்க, படத்தில் எப்படி ஸ்க்ரீன் பிளே போகுது, அதுக்காக தான் சார் நம்ம உட்காரணும். அது இல்லை சார், உள்ள நல்லா இல்லை படம், உண்மைக்கு கேவலமாக இருக்குது. படம் பார்க்க வந்தேன் சார், நல்லா இருக்குது சார் படம். ட்ரிபிள் ஆக்ஷனு, உயிரை பணம் வச்சு பண்ணுறாரு விஷால், ரொம்ப நல்லா பண்ணுறாரு. மக்களுக்கு ஒத்துக்கணும். கடைசியில் 1/2 hour எத்தனை பேர் தவறானு டமால் டெபில் இருக்குது. அது மக்கள் ஒத்துண்டா படம் இட்டு விட்டுண்டா. படம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. ஏன்னா ஒரு படம் நம்ம எதுக்கு வருவோம், சரி ஒரு 2 hour படம், 2.5 hour படம்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு. ஒரு மொக்க படம்னால என்ன ஒரு 1/2 hour 40 நிமிஷம் ஏதாவது உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்தேன். அவர் சூர்யா சார் படத்துக்கு வந்து 2 ரோலில் டிக்கெட் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம பொறுமையாக கூட பார்ப்போம், கொஞ்சம் நல்லா பார்ப்போம். இந்த படத்துக்கு டிக்கெட் இருந்துச்சுன்னு டிக்கெட் புக் பண்ணேன். செம காண்டாயிட்டம் ப்ரோ. ஒரு சீன் வரும், நான் அதுதான் எல்லாத்தையும் சொல்லுங்கிறேன். ஒரு சீன் வரும், ஒரு கார் வந்து போகுது, ஓகே, BMW கார் வந்து போகுது. விஷால் வந்து 2 வீலரில் போகிறாரு, சேர் அடிச்சிருது அந்த காரில். அந்த டயர் பக்கத்தில் லேசாக இத்தினோண்டு ஒரு இது சேர் அடிச்சிது. டை எடுத்துகிட்டு போய் அந்த காரோட அந்த டயர் பக்கத்தில் தொடப்பார். என்ன சீன் இது? அசிங்கமாக திட்டுவான், BMW ஓட்டுறான், அசிங்கமாக திட்டுவான். அதுக்குன்னு இவர் வந்து அந்த டையை வச்சு தொடச்சாருன்னா என்னது இது? என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதில் தான் மெசேஜ் இருக்கா என்ன? அதே மாதிரி படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 20-30 மினிட்ஸில் கார் இருந்தால் தான் அவங்களோட லைஃபே நல்லாயிருக்கும், மிடில் கிளாஸ்னால் கார் இருந்தே ஆகணும், இல்லைன்னா ஒரு மாதிரி இலக்காரம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க.
என்ன கதை என்ன சொல்ல வராங்கன்றது ஒன்றும் புரியல. வேறு ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்டுன்னு இல்லை ப்ரோ, காண்டாவர எலிமெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட்னா இப்போ நான் பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு ஒன்றா ரெண்டா சொல்லிடணும், இந்த விஷயம் ஓகே ப்ரோ, இந்த விஷயம் அந்த மாதிரி என்னால் எதுவுமே பேச முடியல. புரியல. இல்லை எனக்கு பிடிக்கல, அதான் சொல்கிறல. 2 ஹீரோயின் இருக்காங்க. ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல்லாக கிரிஞ்சு, இன்னொரு ஹீரோயின் வந்து சாப்பிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. சார்பட்டாவில் பண்ண ஹீரோயின் இந்த படத்தில் சாப்பிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. அந்த சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் சாவு வச்சிருவாங்க, அவ்வளோதான். 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா அவ்வளோதான் காலி. ப்ரோ ஒட்டலை ப்ரோ, அதான் அவரு விஷால் அவரே வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து மேக்கப் மேனை வந்து எங்கேருந்தோ கொண்டு வந்தேன், அது வந்து நல்லா செட் பண்ணோன்னு. அந்த மேக்கப்பை நீங்கள் போய் பாருங்கள், க்ளோஸ் அப்பில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது அந்த விஷாலோட அந்த தாத்தா கேரக்டருக்கு, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி தான் மற்ற 2 கேரக்டர்ஸும். அதில் ஒரு ஒரு கேரக்டர், அது அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் பயந்தாங்கோலி கேரக்டர் மாதிரி வைக்கிறாங்க. அந்த பயந்தாங்கோலி கேரக்டர் அப்பா செத்தோடனே இவர் கேங்ஸ்டர் மாதிரி கோட் சூட் போட்டு வந்து கடைசியாக கிளைமேக்ஸில் மட்டும் நிற்பாராம். என்னது இது ப்ரோ? எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ, விடுங்க ப்ரோ. இதை பற்றி பேசினா நான் படம் கதை இதெல்லாம் பார்க்க தான் வந்தேன். நான் ஏன் இந்த படத்தோட மியூசிக்கை பற்றி மட்டும் பேசணும் சொல்லுங்கள்? படமே பிடிக்கல. நான் அதுக்கப்புறம் உட்காந்து ஓகே ஜிவி மியூசிக் நல்லா இருக்கா, மியூசிக் ஆச்சு நம்ம உட்காந்து பார்ப்போம், அதெல்லாம் என்னால் சுத்தமாக சொல்லவே முடியல ப்ரோ. படமே நல்லா இல்லை, மியூசிக்கை பற்றி நான் பேச போகிறது. கம்பேக்கா? இப்போ தான் ப்ரோ யாரோ சொன்னாங்க அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்ததுன்னு. கதையே ஒழுங்காக இது பண்ண தெரில. ஆனால் ப்ரோ இது கதையும் ஒன்றா இல்லை, டைரக்ஷன். அவர் ஆக்டராக கூட கண்டினியூ பண்ணிட்டோம், வேறு என்னென்னமோ பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க, பார்த்து பண்ணுங்க. முருகருக்கு வரதா இருக்கேன், முருகருக்கு வரதா இருக்கேன். அங்கே பார், இப்போ நான் மகுடம் படம் பார்த்துட்டு வரேன், மகுடம் படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா இருக்கு. மகுடம் படம் ஓடணும்னு விஷால் அவர்கள் கதாநாயகராக நடித்து இயக்கி இருக்கிற இந்த படம் ஓடணும்னு குன்றத்தூர் முருகன் கோயிலிருந்து நடந்தே பாத யாத்திரையாக வந்து காவடி தூக்கிட்டு வந்தேன். கொப்பளம் ஆயிடுச்சு, கால் கொப்பளம் ஆயிடுச்சு. அதனால தயவு செய்து சொல்கிறேன், இந்த படம் பெரிய ஹிட்டு. இதை கெடுக்கிறதுக்காக யாரும் 4 பேர் வரதான் செய்வாங்க. உனக்கு படம் பிடிக்கலையா நீ பாதியிலே எழுந்துப்போ, உனக்கு படம் பிடிக்கலையா பாதியிலே எழுந்துப்போ. அதை விட்டுட்டு நீ முழு படத்தையும் பார்த்துட்டு படம் முடிஞ்சவொடனே யூடியூபர்ஸ்லாம் வருவாங்க, அவங்க எதிர்க்க நம்ம பேட்டியை கொடுத்து நம்ம பிரபலம் ஆகலான்னு இருக்கா. ஏன் அப்படி 100 பேர் 1000 பேர் வேலை செய்கிற அவங்க வயிற்றில் அடிக்கிறீங்க? உனக்கு படம் பிடிக்கலையா நீ வெளியில் போ, உனக்கு படம் முடியாது இன்டர்வியூவில் போக வேண்டியதானே? எதுக்கு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு குச்சியை சப்பிக்கிட்டாங்க உட்காந்து படத்தை பார்த்துட்டு? படம் முடிஞ்சவொடனே யூடியூபர்ஸ்லாம் வருவாங்க, அதை பற்றி குறை சொல்லலான்னு நினைக்கிறியா? புரியாது. இப்போவும் சொல்கிறேன், மகுடம் படம் இட்டு, மகுடம் படம் இட்டு, மகுடம் படம் இட்டு, மகுடம் படம் இட்டு. இந்த மகுடம் படத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட போட்டோ வச்சிருக்கான். அது எதுக்கு தெரியுமா? எதுக்குனாக்கா நடிகர் சங்க கட்டிடத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான் திறந்து வைக்க போகிறாரு. அந்த கல்வெட்டில் விஜய் சாரோட பேரை தான் பொறிக்க போகிறோன்னு சொல்லி விஷால் சார் அவர்கள் சொன்னாங்க. அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்னைக்கு மகுடம் படத்தோட போஸ்டில் விஜய் சாரோட ஃபோட்டோவும் போட்டு வந்திருக்கேன். ஐ லவ் யூ விஷால், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஆமாம் பண்ணியிருக்காரு சார், கோடியில் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அந்த காசு கூட திருப்பிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரலாறு திருப்பி பாருங்கள், தெரியும். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு தவறான ரூமர் கிளப்பாதீங்க. இல்லையா? மகுடம் படம் ஹிட்டு, மகுடம் படம் ஹிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அதுதான் சார், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாஃபியா பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணுன்றது தான் கான்செப்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் அதுவும் ஜிவி சாரோட மியூசிக் தான் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஞ்சலி மேமோட பெர்ஃபார்மன்ஸ் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப போல்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெகட்டிவ் அதாவது அந்த டியூரேஷன்ன்றதுனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லேக் அங்கே சம் பிளேசஸில் இருக்கும். பட் அதர்வைஸ் என்கேஜிங்காக தான் இருக்குது. சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. முத்துமணி மாலை அந்த சாங்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் வரும். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. 10க்கு 8 கொடுக்கலாம் சார்.
மகுடு சூப்பர் சார். இப்போ எல்லாம் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பார்க்குறீங்களா? அதனால் நீங்களாவது கரெக்டாக போடுங்க. ஏன்னா என்னுடைய ஆசை என்னென்னா, நாங்களும் ஒரு சினிமாவில் இருக்கிறோம். ஒரு பொதுமக்களோட கருத்து கேட்டு அதை நீங்கள் இப்போ தான் முதல்ல வெளியே பண்ணிக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை கேட்டு தான் 4 பேர் உள்ள ஆடியன்ஸ் வருவான். இப்போ ஒரு ஷோ போட்டிருக்கோமா, அடுத்த ஷோ இன்க்ரீஸ் ஆகு. ஆனால் நீங்கள் இந்த யூடியூப்கார் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ரெகுலராக பேசுகிற ஆளுகளே பேச வச்சுட்டு அந்த படத்தை பஞ்சர் பண்ணி விட்றீங்க. அவன் கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறான். இவன் 130 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு இவனுக்கு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பணம் கொடுத்துட்றான். இவன் பாட்டில் வந்துட்டு அடிச்சு விட்டுட்டு அவன் பாட்டில் போயிடுறான். மக்களுக்கு எப்படி தெரியும்? அது அருமையாக ஒரு பாசா மாதிரி இட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவரே அந்த ரகுவரன் கேரக்டர் மாதிரி பண்ணிட்டார். அது ஒன்று தான் லேகோலே. மற்ற படத்தில் அவர் நடிச்சது அனைத்தும் சூப்பர். அஞ்சலி மேடம் நல்லா நல்லா பார்த்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம் தான். பார்க்கலாம். இதை ஏதோ ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுருங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஒரு பேர் இவ்வளோ சண்டை நடக்குது, அவர் காவடி எடுத்துட்டார் கூல் சுரேஷ், இன்னொருத்தர் அவர் போய் நம்ம அடிக்கிறோம். அங்கே இன்றைக்கி விஷால் சார் ரசிகர் வர்றாங்க, அவர் முன்னாடி அவர் தப்பாக பேசும்போது கையெழுப்பு நடக்குது. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் யூடியூப்புக்கார நீங்கள் அது இல்லாமல் நீ கொண்டு போங்க. அப்போ தான் அது நடுநிலையாக இருக்குது. பார்த்து நல்லா சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது. நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது. ரெண்டுமே மாசாக பண்ணியிருக்காரு. படத்தில் ஸ்டோரி வைஸாக ஆக்ஷன் சீன் வரும். ஆக்ஷனும் வைக்கணுன்றதுக்காக ஆக்ஷன் சீன்ஸ் வைக்கல. அந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் அப்படியே போகும், அவ்வளோதான். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹைலைட் சார், படத்துக்கு ஹைலைட் மியூசிக் தான். ரொம்ப பார்த்தேன் ப்ரோ. படம் பார்த்தா நல்லா ஒர்த்தாக இருந்தது. டைரக்ஷன் விஷால் சார் பார்த்தீங்களா, டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. தனுஷ் சாருக்கு அப்புறம் இவர் டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறாரு. நல்லா ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. அது எல்லா படத்துக்கும் வர விமர்சனம் தான் ப்ரோ. இப்போ இது படத்துலேயே இந்த படம் இட்டு மெகா இட்டுலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான், புரியுங்களா? ஓகே தான் படம், ஓகே. இப்போ லேக் இருக்கா, அதை அடுத்த படத்தில் சரி பண்ணிவிட்டு இன்னொரு இட்டு படம் கொடுக்க மாட்டாரா? சரிங்களா? அதாவது எல்லா படத்துலையும் லேக் இருக்க தான் செய்யும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு படம் இட்டுலாம் சொல்ல முடியாது. அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாரு. எல்சி படம் மாதிரி லாஸ்ட்டில் காமிச்சிட்டாரு. நல்லா பிளாஸ்ட் சீன்லாம் நிறையா குத்துக்கிறாரு.